ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் பியூர் மெயின்ஸ், எஸ்பிஐ பியூர் மெயின்ஸ் சீரிஸ்க்கான நம்பர் 8த் வீடியோ பார்க்க போறோம். ஆ ஸோ இதில வந்து மிக்ஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். லைக் குவான்டிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி, நார்மல் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் அந்த மாரி எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜஸ வச்சு ஒரு டேட்டா சஃபிஷியன்சி. ஏன்னா, இந்த டைப் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஐ மீன் இந்த டாபிக்ல இந்த பேட்டர்ன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஏஜஸ்ல டேட்டா சஃபிஷியன்சி கேட்கறது வந்து ரொம்ப ஒரு காமனான விஷயம். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா பியூர் மெயின்ஸ்ல ரொம்ப ஈஸியா வந்து இந்த கொஸ்டின வந்து கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா மீன்ஸ் ரொம்ப வந்து காமனா நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா, ரொம்ப ஈஸியா நம்மளால மிஸ்டேக் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த டாபிக் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ என்ன குடுத்துருக்காங்கன்னா, நயன், குஷி, காஜல் அண்ட் ரத்துல் ஆர் 4 ஃபிரெண்ட்ஸ் அண்ட் எக்ஸாக்ட்லி 2 ஆஃப் தெம் ஹேவ் சேம் ஏஜ். ஸோ இதில என்ன இருக்குன்னா, 2 பேருக்கு எக்ஸாக்ட்டா சேம் ஏஜ். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் இத? மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஸோ 4 பேர்ல இவங்க 2 பேர் சேம். புரியுதா உங்களுக்கு? யாரோ ஒரு 2 பேர் சேம். ஹூ இஸ் த ஓல்டஸ்ட் அமாங் தெம்? இப்போ ஹூ இஸ் த ஓல்டஸ்ட் அமாங் தெம்ன்னு கேட்கறாங்கன்னா, இந்த 2 பேர் சேம் இல்ல. ஹூ இஸ் த ஓல்டஸ்ட் அமாங் தெம்ன்னா 4 பேர் இருக்காங்க. சரியா? 4 பேர்ல யாரு ஓல்டஸ்ட் அப்படின்னு கேட்கறாங்க. இதானே கேள்வி. புரியுதா உங்களுக்கு? ஸோ 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல யார் வந்து ஓல்டஸ்ட்? இதுல என்ன கொஸ்டின்னா 2 பேருக்கு வந்து சேமா இருக்கும். அப்போ மேபி இவங்க 2 பேருக்கு சேமா இருக்கலாம். இல்ல இவங்க 2 பேருக்கு சேமா இருக்கலாம். இல்ல இவங்க 2 பேருக்கு சேமா இருக்கலாம். ஆனா இவங்க 2 பேருக்கு சேமா இருக்குமா? ஹூ இஸ் த ஓல்டஸ்ட் அமாங் தெம்ன்னா, ஹூ இஸ் அப்படின்றப்ப என்ன நமக்கு புரிஞ்சுக்கணும். ஐ மீன் இது எல்லாமே இங்கிலீஷ் டெர்மினாலஜி தான். பட் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க 2 பேருக்கும் சேமா இருக்காதுன்னு நம்மளா புரிஞ்சுக்கணும். பட் அப்படி புரியலனாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்? கீழ இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு நம்மளால அத இல்லன்றத சொல்ல முடியும். ஓகே. ஸோ என்ன கேள்வினா 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல 2 பேருக்கு சேம் ஏஜ். அப்போ யாரு அந்த ஒருத்தர் வந்து ஓல்டஸ்ட் அப்படின்றது கேள்வி. புரிஞ்சதா? ஓகே. இஃப் இட் இஸ் கிவன் தட் த ஏஜஸ் ஆஃப் ஆல் 4 ஆஃப் தெம் ஆர் இன்டிஜர்ஸ். ஸோ 4 பேருக்குமே இன்டிஜர்ஸ்ல இருக்கு. என்ன கேள்வி கேட்கலன்னா, என்ன வயசு அப்படின்றத கேள்வி கேட்கல. யாரு அதிகபட்ச ஐ மீன் ஓல்டஸ்ட் அப்படின்றது மட்டும் தான் கேள்வி. ஸோ என்ன பண்ணணும்? அதுக்கேத்த மாரி ஆன்ஸர் பண்ணணும். ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன குடுத்திருக்காங்க? ஸோ கொஸ்டின்ல குடுத்திருக்கிறது வந்து அப்ளிகபிள் டூ ஆல். லைக் 2 பேர் வந்து சேம் ஏஜா இருக்கிறது வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1. த ரேஷியோ ஆஃப் நல்லா கவனிக்கணும். த ரேஷியோ ஆஃப் குஷி டூ நயன் 5 இயர்ஸ் அகோ வாஸ். அதாவது குஷி 5 இயர்ஸ் அகோ இஸ் டூ நயன் 5 இயர்ஸ் அகோ. இந்த ரேஷியோவானது எதுக்கு சேமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 குடுத்திருக்காங்கன்னா, அந்த ஆர்டர்ல தான் போடணும். நீங்க மாத்தி போடக்கூடாது. குஷி டூ நயன்னா, குஷி டூ நயன் தான். புரியுதா உங்களுக்கு? இந்த ஆர்டர மாத்தி நீங்களா இப்படி மாத்தி போட்டீங்கன்னா, இந்த இடத்துல கான்ட்ராடிக்ட் ஆகும். அது உங்களால வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. இஸ் சேம் ஆஸ் த இப்படி எழுதிக்கலாமா? ரேஷியோ சேம்னா இப்படி எழுதிக்கலாம். குஷி 5 இயர்ஸ் அகோ டூ நயன் 5 இயர்ஸ் அகோ இஸ் ஈக்குவல் டூ ஐ மீன் ரேஷியோ தானே. இது கேன்சல் பண்ணா உங்களுக்கு ரேஷியோ வரும். இஸ் ஈக்குவல் டூ சேம் ஆஸ்னா ஈக்குவல் டு தானே. ரேஷியோ ஆஃப் நயன் டு காஜல் 5 இயர்ஸ் சாரி 2 இயர்ஸ் அகோ. ஸோ காஜல் 2 இயர்ஸ் அகோ. ஸோ கேஹெச்னா குஷி, கேஏனா காஜல். புரியுதா? ஸோ இத வச்சு உங்களால ஆன்சர் சொல்ல முடியுமா? லைக் இப்போ நான் சொல்ற பாயிண்ட்ட கவனிங்க. மேல இருக்கிறது அப்படின்றதுனால குஷி வந்து பெரியவன், நயன் வந்து சின்னவன் அப்படின்றது கிடையாது. இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நான் சொல்ற பாயிண்ட் யோசிச்சு பாருங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுப்பேன். இப்போ இது வந்து 4/5ன்னு இருக்குன்னு வச்சுப்பேன். இது 4/5ன்னு இருக்கு. இப்ப இதுல என்ன உங்களுக்கு புரியுது? குஷி இஸ் லெஸ் தென் 9. கரெக்ட்டா? புரியுதா? இந்த ரேஷியோ வருதுன்னா குஷி இஸ் லெஸ் தென் 9. இதுல என்ன தெரியுது? 9 இஸ் லெஸ் தென் காஜல். இப்ப இத வச்சு நம்மளால ஆன்சர் சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம என்ன பாயிண்ட்னா, இதுல குஷி வந்து சின்னவங்கன்றது நானா சும்மா சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? ரேஷியோ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா 4/5 இருக்கலாம், 5/4 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுல என்ன கன்க்ளூஷன் நம்மளால வர முடியாதுன்னா, குஷி தான் பெரியவன், நயன் தான் சின்னவன் அப்படின்ற பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சா தான், இதுல நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்படி டிசைட் பண்ணாலும், ரத்துல பத்தி நமக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடையாது இந்த ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ என்ன பண்ண முடியாது? இந்த ஸ்டேட்மெண்ட்ட மட்டும் வச்சு நம்மளால ஆன்சர் சொல்ல முடியாது. சரியா? ஓகே. என்ன சொல்ல வரேன் புரியுதா? இப்ப இங்க ஏதோ ஒரு நம்பர் வரும். இங்க ஏதோ ஒரு நம்பர் வரும். கரெக்ட்டா? அப்படி வரப்போ, இப்ப நம்பர் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம் ஈஸியா? யார் பெரியவங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
அது அப்படியே சேம் டிட்டோவா இங்கேயும் அப்ளை ஆகும். இதுலயும் யார் பெரியவங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம எடுத்து இங்க ஃபிக்ஸ் பண்ணாலுமே ரத்துல் எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட முக்கியமான பாயிண்ட். சரியா? ஓகே. ஸ்டேட்மெண்ட் 2. 9 இஸ் நாட் த ஓல்டஸ்ட் ஒன். ஸோ 4 பேர் இருக்காங்க. ஸோ இதுல 9 வந்து ஓல்டஸ்ட் கிடையாது. புரிஞ்சா? ஓகே. ஸோ இத வச்சு ஆன்சர் சொல்ல முடியுமா? 9 ஓல்டஸ்ட் இல்லன்றத வச்சு மீதி 3 பேர்ல யார் ஓல்டஸ்ட்ன்னு என்ன பண்ண முடியாது? நம்மளால ஆன்சர் சொல்ல முடியாது. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 3. ஒன்லி காஜல் இஸ் யங்கர் தென் ரத்துல். ரீசனிங் நல்லா படிச்சோம்னா என்ன தெரியும் நமக்கு? ஒன்லி காஜல் இஸ் யங்கர் தென் ரத்துல்னா இதுதான் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சா? காஜல் மட்டும் தான் ரத்துலை விட யங்கரா இருக்க முடியும். மத்தவங்க எல்லாருமே என்ன பண்ண முடியும்? ரத்துலை விட அதிகமானவங்களா தான் இருக்க முடியும். புரிஞ்சதா? ஓகே. ஸோ இந்த இடத்துல எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட். புரிஞ்சதா? ஓகே. ஓகே. டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகும்னு நான் சொல்றேன் கவனிங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணுவீங்க. ஏன்னா அங்க ஆப்ஷன் வந்து அட்ராக்டிவா இருக்கும். லைக் 2 அண்ட் 3 டுகெதர்ன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே. ஐ மீன் நான் ஆன்சர் வந்து எப்படி தப்பாகும்னு சொல்ல வரேன். இப்ப இங்க 9 வராதுன்னா, இங்க தான் 9 வரும். அப்ப என்ன வரும்? இங்க தான் குஷி வரும். இது 2த்தையும் வச்சு ஆன்சர் சொல்லலாமா? புரியுதா? 9 கிரேட்டஸ்ட் கிடையாதுன்னா, 9 இங்க தான் ஒரே ஃபில்லிங். ஸோ 9 இங்க ஃபில் பண்ணிட்டா குஷி தான் ஓல்டஸ்ட் அமாங் தெம். ஸோ முடிஞ்சுச்சு ஆன்சர். முடிஞ்சா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல தானே? ஓகே. ஸோ அப்ப 2 அண்ட் 3 சஃபிஷியன்ட். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அது மட்டும் தான் ஆன்சர் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்னா இங்க வந்து ஒரு பிளைண்டான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பிளைண்டான ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் ஒரு யூஸே பண்ண முடியாத மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம். பட் ஆனா என்ன பண்ணக்கூடாது? நான் எப்பவுமே பாசிபிலிட்டிஸ் எப்படி செக் பண்ணணும்னு சொல்றேன்னா 1 + 2, 2 + 3, 1 + 3. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் வரலனா தான் நீங்க என்ன பண்ணணும்? ஆல் 3 செக் பண்ணணும். இன்னொரு பாயிண்ட் இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது என்னன்னா, 2 அண்ட் 3 கம்பைன் பண்ணியே ஆன்சர் வந்தாச்சு. எந்த ஒரு ரீசன்க்காகவும் ஆல் 3 ஆன்சர் வரவே கூடாது. ஏன்னா இது 2 மட்டுமே சஃபிஷியன்ட்டா இருக்கப்போ, நீங்க என்னதான் செக் பண்ணணும்? எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் 2, 2வா கம்பைன் பண்ணாலும் ஆன்சர் வருதான்னு தான் செக் பண்ணுமே தவிர்த்து, எந்த ஒரு ரீசன்க்காகவும் ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் டுகெதரா கம்பைன் பண்ணவே கூடாது. அது தப்பு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்? 1 அண்ட் 2 செக் பண்ணலாம். ஓகே. ஓகே. 1 அண்ட் 2 செக் பண்றதுக்கு நமக்கு ஏதாச்சும் வேலிடான பாயிண்ட் இருக்கா அப்படின்னு கவனிங்க. 9 வந்து லார்ஜஸ்ட் கிடையாது. ஆனா 9 இங்க வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம். அத வச்சு நீங்க என்ன டிசைட் பண்ண முடியாதுன்னா, குஷ விட 9 பெரியவன். லைக் இப்ப 9 இங்க ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னா, நீங்க என்ன பண்ணலாம்? இத விட இது பெருசுன்னு சொல்லிக்கலாம். புரியுதா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா இத விட இது ஆக்சுவலா அப்பயுமே கான்ட்ராடிக்ட் ஆகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. 9 வந்து நான் வந்து பெரியவங்கன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இருக்கிறதுலயே பெரியவங்கன்னு சொல்றேன்னா, குஷ விட 9 பெரியவங்க. ஆனா என்ன ஆகுது? இங்க அது கான்ட்ராடிக்ட் ஆகுது. இப்ப அப்படியே ரேஷியோ நீங்க இங்க போட்டீங்கன்னா, ஓகே எக்ஸாம்பிள்க்கே வரும். ஓகே 9 பெரியவன்னு வச்சுக்கமா. இங்க வந்து 1 இங்க 2ன்னு போடுவோம். அப்போ இங்கேயும் 1 இங்க 2 தான் வரும். அப்ப 9 வந்து எப்படி கிரேட்டஸ்ட்டா இருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. புரியுதா? ஏன்னா 9 விட இந்த ரேஷியோ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, குஷ விட 9 பெரியவன். 9 விட காஜல் பெரியவங்க. அப்ப எப்படி உங்களால இந்த பாயிண்ட்ட சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. அது ஒரு பக்கம். ஓகே. இது கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். ஓகே. 1 அண்ட் 2 எப்படி கம்பைன் பண்றது மட்டும் நான் சொல்றேன். அப்ப மட்டும் சிம்பிளா அது மட்டும் கவனிங்க. 9 இங்க வராதா? ஓகே. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணா உங்களால என்ன சொல்ல முடியாதுன்னா, ரத்துல எந்த இடத்துலயுமே பிளேஸ் பண்ண முடியாது. அப்ப அகைன் 1 அண்ட் 2 இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ இது ஆல்ரெடி சஃபிஷியன்ட். 2 அண்ட் 3 வந்து சஃபிஷியன்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா 1 அண்ட் 3 தான் இந்த இடத்துல டர்னிங் பாயிண்ட். இதுதான் நெறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ எப்படி 1 அண்ட் 3 வந்து டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, இது காஜல். சரியா? கரெக்ட்டா? இந்த இடத்துல எனக்கு என்ன ஷூரா தெரியும் 1 அண்ட் 3 கம்பைன் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 இஸ் கிரேட்டர் தென் காஜல்ன்னு தெரியும். தெரியுமா? தெரியாதா? நான் பேசுறது கரெக்ட்டா? இங்க 2 இடத்துல தான் நான் 9 ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். எப்படி பார்த்தாலும் எனக்கு 9 வந்து காஜல விட பெரியவங்க. தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கரெக்ட். அப்படி பார்க்கிறப்போ 9 வந்து காஜல விட பெரியவங்கன்னா, இட் டைரக்ட்லி மீன்ஸ் குஷால் இஸ் குஷி இஸ் கிரேட்டர் தென் 9. இதுதான் பாயிண்ட். 9 இஸ் கிரேட்டர் தென் காஜல். ஓகே. குஷ் இஸ் கிரேட்டர் தென் 9. அப்ப என்ன வரும்? குஷ் இங்க வரும். அப்ப குஷ் 9 இங்க வரும்.
ஸோ 1 and 3 ஆல்சோ சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். நான் என்ன பாயிண்ட்டை ரிலேட் பண்ணன்றதை புரிஞ்சுக்குங்க. இந்த ரேஷியோ வந்து எனக்கு கிரேட்டர் தென் 1 இருக்கும். லைக் 9 வந்து எப்பவுமே என்னவா தான் இருக்கும்? காஜலை விட அதிகமாக தான் இருக்கும்ன்றது எனக்கு இதில் தெரிஞ்ச விஷயம். இது கிரேட்டர் தென் 1னா இதுவும் கிரேட்டர் தென் 1 தான். இது கிரேட்டர் தென் 1னா என்ன மீன் பண்ணுது? குஷ் இஸ் கிரேட்டர் தென் 9ன்னு மீன் பண்ணுது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணீங்கன்னா இங்கே என்ன வரும்? ஆன்சர் வந்து குஷ் இஸ் த ஓல்டஸ்ட் அமாங் தெம் அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வாஸ் 1 and 3 டுகெதர் ஆர் 2 and 3 டுகெதர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் அண்ட் நாட் ஒன்லி 2 and 3 வந்து சஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ இதுவும் ஆன்சர் வரும். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். சிம்பிளாக நான் அகைன் சொல்லிடுறேன். 1 and 3 எப்படி கரெக்டுன்னு சொல்லிடுறேன். ஸோ குஷ் மைனஸ் 5 9 minus 5 is equal to 9 minus 5 minus காஜல் மைனஸ் 2 இப்படி இருக்கா? இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு என்ன தெரியும்னா ரத்துல் காஜல்னு தெரியும். இது ஸ்டேட்மெண்ட் 1, இது ஸ்டேட்மெண்ட் 3. இப்போ டைரக்டா எனக்கு தெரியும் இந்த 2 இடத்துல என்னால் 9 ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இட் டைரக்ட்லி மீன்ஸ் 9 கிரேட்டர் தென் காஜல். ஓகே, இட் 9 கிரேட்டர் தென் காஜல் மீன்ஸ் இட் டைரக்ட்லி மீன்ஸ் காஜல் குஷி கிரேட்டர் தென் 9. அவ்வளோதான். இது என்ன சேம் ஃபார்மேட்டில் இருக்கோ அதே ஃபார்மேட்டில் தான் இதுவும் இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ இதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா குஷ் அடுத்து 9. ஸோ இஸ் த ஓல்டஸ்ட் அமாங் ஆல் த 4 ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சா? ஸோ த ஆன்சர் வாஸ் 1 and 3 and 2 and 3. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மென்சுரேஷன் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக சிம்பிள் தான். ஏன்னா நம்ம வந்து வேரியபிள்ஸ்லாம் நிறைய பார்த்து பழகிட்டோம். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, ஸோ மென்சுரேஷன் ப்ளஸ் வேரியபிள்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி. பட் ஓரளவுக்கு நம்ம லாஜிக் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஈஸியாக போட முடியும். ABCD is a square with x centimeter side. ஸோ ABCD அப்படின்றது ஒரு ஸ்கொயர். இதனோட சைட்ஸ் வந்து எக்ஸ். ஸ்கொயர்னா என்னவா இருக்கும்? 4 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக தானே? கரெக்ட். E is a point அந்த சைடு AD. நல்லா கவனிக்கணும். E is a point on side AD. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு ஈன்னு சொல்லிட்டு, such that we have a right angle triangle BAE. BAE அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ BA அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டா? சொல்லியாச்சா? புரிஞ்சா நான் சொன்னது? ஈன்றது நீங்கள் கேட்கலாம், இங்கே கூட தானே வைக்கலாம். ஆக்சுவலாக ஈக்கு டிஸ்டன்ஸே தெரியாது, எங்கே வேணாலும் வைக்கலாம் தானே. புரியுதா? இப்போ இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் தான் நான் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஏனோட டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியுமா? தெரியாது. அடுத்து அண்ட் BE இஸ் ஈக்குவல் டு BEனோட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த இடத்துல என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க? தே அப்ளைட் பைத்தாகரஸ் தேரம். ஸோ பைத்தாகரஸ் தேரம் அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? hypotenuse side is equal to sum of adjacent plus opposite side squares. Square root of x square plus a square அப்படி equal to BE அப்படின்னா இந்த சைடை ஸ்கொயர் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. அப்போ இந்த சைடனோட வேல்யூ எனக்கு என்ன? ஏவா? புரிஞ்சா? லைக் ஏனோட டிஸ்டன்ஸ் வந்து ஏவா இருந்தாதான் நமக்கு என்ன வரும்? BEனோட டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். ஸோ இது பித்தாகரஸ் தேரம். ஸோ பித்தாகரஸ் தேரம் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன வரும்? ஸோ இது வந்து எக்ஸ் மைனஸ் ஏ, இது வந்து ஏ. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இ. முடிஞ்சா? ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதெல்லாம் டவுட் இருக்கா? ஓகே, கொஸ்டின் வாஸ் இஃப் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னப்பா? 1/2 breadth into height is equal to 50% of the perimeter of the square. Perimeter of square என்ன? Side of the square is x. Perimeter of the square is 4x. இந்த 2க்கு 2 cancel. breadthனோட வேல்யூ என்ன? breadthனா இதுதானே x. heightனோட வேல்யூ என்ன? a is equal to 4x. a is equal to 4. The area of triangle is BAE. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50% of the perimeter of the square. ஸோ perimeter of square என்ன? ABCD 4x. ஸோ அதுக்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஏனோட வேல்யூ 4ன்னு கிடைக்கும். சரியா? ரைட். அடுத்து தென் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் தி ரிமைனிங் பார்ட் BEDC? இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த ஏரியானோட பார்ட் என்ன அப்படின்றது கேள்வி. நல்லா கவனிங்க.
நமக்கு ஈஸியா என்ன பண்ண முடியும்? டோட்டல் ஸ்கொயரோட வேல்யூ சொல்ல முடியும். டக்குனு ஏரியா வந்து எக்ஸ் ஸ்கொயர்ன்னு சொல்லிடலாம். கரெக்ட்டா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ். ஏன் மைனஸ்? ஏன் மைனஸ்னா, எனக்கு இந்த ஏரியா வேணாம். இந்த ஏரியா வேணாம்னா நான் என்ன பண்ணணும்? ட்ரையாங்கிளோட ஏரியாவ மைனஸ் பண்ணணும். ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? ஆஃப் பிஹெச். பின்னோட வேல்யூ என்ன? பிரெத் எக்ஸ். ஹெச்னோட வேல்யூ என்ன? 4. இத கேன்சல் பண்ணா 2x. x ஸ்கொயர் மைனஸ் 2x இஸ் த ஏரியா ஆஃப் தி ரிமைனிங். புரிஞ்சா? ஓகே. ஸோ கண்டிப்பா இந்த மாரி கொஸ்டின் சிம்பிளா மென்சுரேஷன்ல கேட்கப்படும். ஸோ நம்ம தான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போவோம். ஸோ கண்டிப்பா வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க இங்க பிராக்டிஸ் பண்றப்பயே இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் லாஜிக்கா இருக்க கொஸ்டின்ஸ்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மெயின்ஸ் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பா மென்சுரேஷன வந்து விட்டு குடுக்காதீங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல டாபிக். ஓகே. 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 ஸோ இது வந்து ஒரு மிக்ஸ் அண்ட் அலிகேஷன் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஏன்னா M% N%லாம் பார்த்தா நம்ம கண்டிப்பா வந்து யோசிப்போம். ஸோ இந்த கொஸ்டின்லாம் அட்டெண்ட் பண்ண வேணாம் அப்படின்ற மாரி. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்றத கவனிங்க. 2 மிக்சர்ஸ் Y அண்ட் Z கன்டெயின் டிஃபரண்ட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் வாட்டர். ஸோ மொத்தமா நமக்கு Yன்றது ஒரு மிக்சர் இருக்கு. Zன்றது ஒரு மிக்சர் இருக்கு. ஸோ இதுல ஆசிட் இருக்கு, வாட்டர் இருக்கு. ஓகேவா? ஓகே. The quantity of Y is நல்லா கவனிக்கணும். The quantity of Yனா, ஸோ இந்த டோட்டல் குவான்டிட்டிய மீன் பண்றாங்க. ஸோ the quantity of Y is 20% more than the mixture Z. அப்ப இங்க 5 பார்ட்னா எனக்கு இங்க 6 பார்ட். இது ஜஸ்ட் நான் வந்து ரேஷியோ தான் எடுக்கிறேன். லைக் இங்க 50Aன்னு எடுத்து இங்க 60Aன்னு எடுக்கலாம். என்ன வேணாலும் எடுக்கலாம். ஏன் நான் வந்து ஐ மீன் அகைன் வந்து ஃபுல்லா போகல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என்ன திரும்ப இன்னொரு வேரியபிள் எடுக்கல அப்படின்னா, அகைன் என்ன ஆகும்னா, N% M%ன்றது இண்டிவிஜுவல் குவான்டிட்டில தான் சொல்லியிருக்காங்க. படிங்க. In mixture Z, the quantity of acid is okay. Mixture of quantity of acid is N% and rest is water. அப்போ இதுல N% வந்து எனக்கு ஆசிட் அப்படின்னா, ரிமைனிங் இருக்க 100 மைனஸ் N% என்னவா இருக்கும்? வாட்டரா இருக்கும். இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல தானே? ஓகே. In mixture Y, the quantity of acid is M%. ஸோ இது வந்து M%. ஸோ அப்போ வாட்டர் வந்து 100 மைனஸ் M%. புரிஞ்சதா நான் சொல்றது? அதாவது இந்த குவான்டிட்டில எனக்கு M%. நீங்க இங்க 16 வைக்கலாம், 15 வைக்கலாம். என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பட் ஆனா ஆக்சுவலா அது எல்லாமே என்னது? அசம்ப்ஷன். ஆக்சுவலா என்ன குவான்டிட்டின்னு உங்களுக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. சரியா? சரி ரைட். When both the mixtures are mixed together, the quantity of acid becomes 7/11. இந்த இடத்துல நம்ம யோசிக்க தவறுற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஐ மீன் அத புரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து எடுத்த அசம்ப்ஷன் வந்து தப்பா கூட இருக்கலாம். ஓகே. நம்ம இனிஷியலா அசம்ப்ஷன் பண்ண 6 வந்து தப்பா கூட இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல அது கரெக்ட்ன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when we mix this both quantities 2த்தையும் நம்ம மிக்ஸ் பண்றப்போ, எனக்கு டோட்டல் குவான்டிட்டி 11 பார்ட் தானே கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படியே மிக்ஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? 2ம் மிக்ஸ் ஆகி டோட்டல் பார்ட்ஸ் வந்து 11 பார்ட்ஸா கிடைக்கும். ஏன்னா இது 6 பார்ட், இது 5 பார்ட்னா 11 பார்ட். அப்ப இதுல இந்த 7 பார்ட் எத மீன் பண்ணுது? ஆசிட்ட மீன் பண்ணுது. புரியுதா நான் சொல்ல வர லாஜிக் உங்களுக்கு? ஐ மீன் இந்த 2 குவான்டிட்டி தான் மிக்ஸ் பண்றோம். when both the mixtures are mixed together, quantity of acid becomes 7/11னா, the 7 means the acid and 11 means the total part. இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டா? அப்ப டைரக்ட்டா எனக்கு 6 பார்ட், 5 பார்ட் வந்து ஆட் பண்ணா எனக்கு 11 பார்ட் வருதுன்னா, the assumption was right. ஓகே. அப்படியே டைரக்ட்டா அசம்ப்ஷன் பண்ணலாம்னு சொல்ல வரேன். புரிஞ்சதா? ஓகே. இப்ப எப்படி இத வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, 6 into M% divided by 5 into N% is equal to 7. புரிஞ்சா? புரியுதா உங்களுக்கு? இத நான் வந்து அகைன் அசம்ப்ஷனா தான் வச்சிருக்கேன். ஆக்சுவலா அது வந்து ரேஷியோ தான். இந்த ரேஷியோல எனக்கு சர்டைன் பெர்சன்டேஜ் நான் எடுத்தேன் அப்படின்னா, இந்த ரேஷியோல சர்டைன் பெர்சன்டேஜ் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, அத மிக்ஸ் பண்றப்ப எனக்கு 7ன்றது ஆன்ஸரா கிடைக்கும். புரியுதா? ஏன்னா நம்ம என்ன பண்ணல? இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எந்த குவான்டிட்டியும் ஆட் பண்ணல. சரியா? ரைட். இப்ப என்ன வரும்? 6M plus 5N is equal to 700. அண்ட் நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் M and N is 380/3. அப்ப என்ன பண்ணலாம்? இத 6 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன் 5 ஆல கூட தான் மல்டிப்ளை பண்ணலாம். புரியுதா? M, N இருக்கு. கேன்சல் பண்ணதுக்கு எனக்கு எதனால மல்டிப்ளை பண்ணணும்? ஏன்னா டிவைடட் பை 3 இருக்குல்ல. அப்ப 6 ஆல மல்டிப்ளை பண்ணா அது கேன்சல் ஆயிரும். ஸோ 6M plus 6N is equal to 760. N is equal to 60.
அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் போட்டது எப்படி கரெக்ட்ன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். n = 60. அப்ப m = 60னா 300 அப்ப 400/6 அப்ப 200/3. ஓகே. ஸோ இது எப்படி கரெக்ட்ன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். m நோட வேல்யூ 200/3. ஐ மீன் இட்ஸ் a 2/3. ஓகே. 2/3 ஃபிராக்ஷன். இங்க பெர்சன்டேஜ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2/3ன்னு கிடைக்கும். 6ல 2/3 எவ்வளோ? 4. nன்றது என்னது? 60%. 5ல 60% எவ்வளோ? 3. அப்ப இங்க 4னா இங்க 2, இங்க 3னா இங்க 2. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7 தானே? அதான் நம்ம இங்க ஈக்குவல் பண்ணியிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் என்ன பண்ணலன்னு புரிஞ்சா உங்களுக்கு? 6m + 5n = 7 அப்படியே டைரக்ட்டா போடல. ஏன்னா இந்த ஒரு அசம்ப்ஷன்ல பெர்சன்டேஜ், இந்த ஒரு அசம்ப்ஷன்ல பெர்சன்டேஜ் ஆட் பண்ணா தான் எனக்கு 7ன்ற ஆன்ஸரே கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்ப என்ன பண்ணக்கூடாது? வெறும் 6m + 5n = 7ன்னு போட்டா அது தப்பு. ஓகே. ஓகே. ஸோ இப்ப என்ன கிடைச்சிச்சு? என்னோட வேல்யூலாம் தெரிஞ்சிச்சு. இது எல்லாமே என்னது? அகைன் பார்ட்ஸ். புரியுதா? என்ன கிடையாது? குவான்டிட்டி கிடையாது. அகைன் வந்து பார்ட்ஸ். புரிஞ்சா? ஓகே. இப்ப என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the difference between quantities of acid and water in mixture Y. mixture Y நோட குவான்டிட்டி ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 2 part. இந்த 2 part நோட வேல்யூ 28. Find the difference between the quantities of acid and water in mixture Z. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 1 part. The answer was 14 liters. புரிஞ்சதா? ஓகே. ஓகே. இல்லன்னா நீங்க என்ன பண்ணலாம்? அகைன் 2 பார்ட்னோட வேல்யூ 28 அப்படின்னா, இங்க 84ன்னு வரும். ஸோ இங்க 70ன்னு வரும். இதை இங்க பிரிச்சீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5னா 14, ஸோ 42, 28ன்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, 14 லிட்டர்ஸ். ஸோ இத வச்சு நம்ம இத கண்டுபிடிக்கலாம். புரியுதா லாஜிக் நான் பேசுறது? ஏன் டைரக்ட்டா கம்பேர் பண்ணேன்னா, எல்லாமே பார்ட்ஸ்ல தான் இருக்கு. ஓகே. ஈக்குவலான பார்ட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அந்த இண்டிவிஜுவல் பார்ட்ஸ நீங்க கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ணலாம்? ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ணிரலாம். ரைட்டா? ரைட். ஓகே. ஸோ கொஸ்டின் வந்து சின்னது. பட் லாஜிக் வந்து நல்ல லாஜிக். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க சால்வ் பண்ணி கொஸ்டினுக்கு ஆன்ஸர் கண்டுபிடிக்க முடிஞ்சால் இட் வில் பி குட். ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த சொல்யூஷன் வந்து பாருங்க. ஆக்சுவலா இது 2 விதத்துல அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட மைண்ட் எல்லா டைமுமே கரெக்ட்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இல்ல. நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் 2 விதமாவும் குடுக்குறேன். அனந்த், பீமன் அண்ட் சிங்கு சேவ் 3/8 ஆஃப் அண்ட் 60% ஆஃப் தேர் சேலரிஸ். இந்த இடத்துல என்ன தெரியாதுன்னா, நமக்கு அந்த 3 பேரோட சேலரிக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் தெரியாது. ஓகே. நம்ம டிஃபால்ட் மூவ் பண்ணுவோம். பட் அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். நல்லா கவனிக்கணும். ஆனந்த், பீமன், சிங்கு சேலரி இல்ல சேவிங்ஸ், இன்கம்னு வச்சுப்போமா? இதுல 3/8 வந்து நான் வந்து சேவ் பண்றேன். லெட் அஸ் கன்சிடர் 8x, 3x. இங்க என்ன வரும்? ஹாஃப்னா 2y, y. இங்க என்ன வரும்? 60%னா 5z, 3z. இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஏன்னா, அவங்களோட இண்டிவிஜுவல் சேலரில அவங்க என்ன பெர்சன்டேஜ், என்ன ஃபிராக்ஷன்ல சேவ் பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா அவங்களோட இண்டிவிஜுவல் சேலரிக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எப்படி மூவ் பண்ணுவோன்றத நான் சொல்றேன். அகைன் நம்ம எப்படி மூவ் பண்ணலான்றதையும் நான் சொல்றேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு வச்சுப்பேன். ஓகே. The income of Beeman is less than the average income of Anand and Chikku. Less than average income of Anand and Chittuனா இப்படி வருமா? இதுல டவுட் இருக்கா? ஓகே. ஓகே. If Beeman spends as much as ஆனந்த். நல்லா கவனிக்கணும். இப்போ கொஸ்டின் வந்து சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி. ஏன்னா நமக்கு எக்ஸாக்ட்டா என்ன யாருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பும் தெரியாது. இஃப் கண்டிஷன் குடுத்து அது கேள்வி கேட்டா அதுக்கேத்த மாரி ஆன்ஸர் ரெஸ்பான்ஸ் குடுக்கணும். இஃப் பீமன் ஸ்பெண்ட்ஸ் ஆஸ் மச் ஆஸ் ஆனந்த். ஸ்பெண்டிங்ஸ் எவ்வளோ இவங்களோடது? இவங்களோட ஸ்பெண்டிங்ஸ் 5x, இங்க y இல்ல y. ஸோ இது வந்து 2z. இப்போ பீமன் ஸ்பெண்ட்ஸ் ஆஸ் மச் ஆஸ் ஆனந்த்னா அப்போ y = 5x. இதுல எதுவும் டவுட் இருக்கா? இது இருக்குதானே? ஓகே. ஓகே. வாட் இஸ் த சேவிங்ஸ் ஆஃப் சி? சினோட சேவிங்ஸ் என்ன அப்படின்றது கேள்வி. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் முடியாதுன்றத நீங்க புரிஞ்சுக்குங்க. உங்களால நியூமெரிக்கல் டெர்ம்ஸ்ல ஆன்ஸர் கொண்டு வர முடியாது. அத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப என்னதான் பண்ண முடியும்? ஒரு இண்டிவிஜுவல் டெர்ம் வேரியபிள்ல நீங்க ஆன்ஸர் கொண்டு வந்து நிறுத்துனீங்கன்னா மட்டும் தான் உங்களால கம்பேர் பண்ண முடியும். லைக் இங்கேயும் x இல்ல இங்கேயும் x இல்ல இங்கேயும் y இல்ல இங்கேயும் y. அந்த டெர்ம்ஸ்ல நீங்க ஃபைனல் ஆன்ஸர ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சால் மட்டுமே உங்களால கம்பேர் பண்ண முடியும். இல்லனா யூ கேனாட் கம்பேர் த குவான்டிட்டீஸ். ஓகே. ஓகே. ஸோ இப்ப என்ன பண்றேன்? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன்.
10x less than 8x plus 5z. அப்ப இங்க வந்து 20 போட்டுக்கலாமா? இது இந்த பக்கம் போயிருமா? 12x greater than 5z is greater than 12x. நல்லா கவனிங்க. 5z is greater than 12x. சரியா? சரி. கேள்வி என்னன்னா சேவிங்ஸ் ஆஃப் C என்ன அப்படின்றது கேள்வி. சேவிங்ஸ் ஆஃப் C என்ன? 3z. அப்போ 5z வந்து எனக்கு 12x விட அதிகமா இருக்குன்னா 3z வந்து எனக்கு என்னவா இருக்கும்? 7.2x விட அதிகமா இருக்கும். am I right? கரெக்டா இல்லையா? புரியுதா? ஜஸ்ட் நீங்க கேன்சல் பண்ணுங்க. இதை வந்து 0.6 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, இதை 0.6 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா நமக்கு என்ன வேணும்? சேவிங்ஸ் ஆஃப் C என்னுடைய வேல்யூ தான் வேணும். அது எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ரெஃபரன்ஸ் தான் வேணும். நமக்கு என்ன வேணாம்? சேலரி ஆஃப் C வந்து வேணாம். ஸோ என்ன பண்ணிக்கிறேன்? இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ புரியணும் ஒரு விஷயம். இப்போ நான் இதை வந்து கிரேட்டர் தென் 7.2xன்னு எழுதினால் கண்டிப்பா இதுக்கான ஆன்சரும் நான் x இன் டேர்ம்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ண ரெடியா இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களால கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ குவான்டிட்டி ஆஃப் 1 இஸ் கிரேட்டர் தென் 7.2x. இப்படி எடுத்தா சில டைம் உங்களால ஆன்சர் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நான் எப்படி சொல்லலான்றதை சொல்ல வரேன். சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா 3 வேரியபிள் எடுக்கிறப்போ இது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இது முடிஞ்சா? ஸோ இந்த க்ளூ வந்து அப்ளிகபிள் டு ஆல். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் குவான்டிட்டி 1 வந்து கிரேட்டர் தென் 7.2x. இதுக்கு மேலே இது போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, ரைட். இஃப் ஆனந்த் சேவ்ஸ் மோர் தென் சிங்கு, ஆனந்தோட சேவிங்ஸ் என்ன? 3x. இஸ் மோர் தென் சிங்குனா x இஸ் கிரேட்டர் தென் z. ஓகே, x இஸ் கிரேட்டர் தென் z. ஓகே, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வாட் இஸ் த இன்கம் ஆஃப் பீமன்? இன்கம் ஆஃப் பீமன்னா இன்கம் ஆஃப் பீமன் என்னது? 2y வேல்யூ என்ன அப்படின்றது கேள்வி. லெட் அஸ் கன்சிடர் 2y. 2y பற்றி தான் நமக்கு 2y எக்ஸ்பிரஷன் தான் வேணுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் x. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. இஸ் லெஸ் தென் 4x plus 2.5z. நான் அகைன் சொல்றேன், இன்கம் ஆஃப் பீமன் இதுதானே, இது அப்படியே தான் வச்சுக்கணும். இதை என்ன பண்ணக்கூடாது? கேன்சல் பண்ணிடக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இதை அழிச்சிட்டு இன்கம் ஆஃப் பீமன்னு போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுல? ஓகே. இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் எனக்கு ஜெட்டுன்னு இருக்கப்போ நல்லா கவனிங்க ஒரு விஷயத்த. மேக்ஸிமம் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப், இப்போ நீங்கள் இங்கே 2.5z சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எக்ஸ் வந்து எனக்கு ஜெட்டை விட அதிகம். இன்கேஸ் நீங்கள் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு ஜெட்டுன்னு வச்சாதான் அது ஒரு மேக்ஸிமம் ஆன்சராக உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் வந்து ஜெட்டை விட அதிகம். பட் ஸ்டில் நான் வந்து இதில் மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ என்னவா இருக்கலாம் அப்படின்றது அதை விட கம்மியாக தான் இருக்க முடியும். அப்போ எக்ஸோட வேல்யூ ஜெட்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 6.5x விட குறைவாக தான் என்னவா இருக்கும்? இன்கம் ஆஃப் பீமன் இருக்கும். ஸோ த ஆன்சர் வாஸ் லெஸ் தென் 6.5x. த ஆன்சர் வாஸ் குவான்டிட்டி 1 கிரேட்டர் தென் குவான்டிட்டி 2. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மெத்தட். ஓகேவா? ஓகே, இன்னொரு கைண்ட் ஆஃப் மெத்தட் என்னன்னா, நம்ம மூவ் பண்ணுறதே வந்து என்ன பண்ணக்கூடாது? எடுத்தவொடனே எல்லா வேரியபிளும் வச்சு மூவ் பண்ணக்கூடாது. லெட் அஸ் கன்சிடர் ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நம்மளால வந்து ரிலேட் பண்ண முடியும். கவனிங்க. ஓகே, இஃப் பீமன் ஸ்பெண்ட்ஸ் ஆஸ் மச் ஆஸ் ஆனந்த் அப்படின்னா அப்போ பீமந்தோட எக்ஸ்பெண்டிச்சர் 5x. நான் இந்த கொஸ்டின் வச்சு மூவ் பண்ணுறேன். இது நான் அசம்ஷன் எடுத்துட்டேன். இப்போ 5x. ஓகே, இப்போ பீமந்தோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 50% ஆஃப் இஸ் இன்கம். அப்போ சேவிங்ஸ் 50%. அப்போ இன்கம் 10x. இதில் எதுவும் டவுட் இருக்கா? இல்லை தானே? ஓகே, இப்போ மூவ் பண்ணுங்க. த இன்கம் ஆஃப் பீமன் இஸ் லெஸ் தென் தி ஆவரேஜ் இன்கம் ஆஃப் ஆனந்த் அண்ட் சிக்கு. சீனோட இன்கம் டிவைடட் பை 2. ஓகே ஓகே, த கேள்வி வாஸ் வாட் இஸ் தி சேவிங்ஸ் ஆஃப் சி. ஓகே ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ என்ன வரும்? 20x இந்த பக்கம் போச்சுன்னா 12x கிரேட்டர் தென் சீனோட இன்கம். இதுல டவுட் இருக்கா? சீனோட இன்கம் வந்து 12x விட அதிகமாக இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். இப்போ என்னன்னா சீனோட இன்கம் வந்து எனக்கு கிரேட்டர் தென் 12xன்னு இருக்குன்னா சியோட சேவிங்ஸ் வந்து எனக்கு 60%. கரெக்டா? த கொஸ்டின் வாஸ் வாட் இஸ் த சேவிங்ஸ் ஆஃப் சி. சீனோட சேவிங்ஸ் வந்து இதனுடைய 60%-ஆக இருக்கும். ஸோ த ஆன்சர் வாஸ் 7.2x விட கிரேட்டர். ஓகே ஓகே, இஃப் ஆனந்த் சேவ்ஸ் மோர் தென் சிங்கு, ஆனந்த் சேவ்ஸ் மோர் தென் சிங்குனா 8x கிரேட்டர் தென் சிஸ் இன்கம்.
சாரி 3x greater than C's saving. புரிஞ்சா? ஓகே. ஓகே. இப்போ இந்த க்ளூ இங்க யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. முடியாது தானே? முடியுமா? எப்படி முடியும்? இஃப் பீமன் ஸ்பென்ஸ் ஆஸ் மச் ஆஸ் அனந்த்னா மட்டும் தான் உங்களால இந்த பாயிண்ட்டை இங்க கொண்டு வர முடியும். கரெக்ட்டா? கரெக்ட். இப்போ வாட் இஸ் தி இன்கம் ஆஃப் பீமன்? ஸோ பீமனோட இன்கம் என்ன அப்படின்றது கேள்வி. ஓகே. ஓகே. நல்லா கவனிக்கணும். பீமனோட இன்கம் இஸ் லெஸ் தென் இந்த பாயிண்ட்லாம் இங்க வந்து செல்லுபடி ஆகாது. ஏன்னா இந்த பாயிண்ட் இங்கேயே முடிஞ்சு. பீமன்த்தோட இன்கம் வந்து லெஸ் தென் தி ஆவரேஜ் ஆஃப் இன்கம் ஆஃப் அனந்த் அண்ட் சிங்கு. அண்டர்ஸ்டாண்ட் மை லார்ட். சீனோட சேவிங்ஸ் வந்து 60% ஆஃப் சீனோட இன்கம். சீனோட சேவிங்ஸ் வந்து லெஸ் தென் 3x தென் சீனோட இன்கம் வந்து லெஸ் தென் 5x. இதில் எதுவும் அப்ஜெக்ஷன் இருக்கா? இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? பி இன்கம் லெஸ் தென் 8x ப்ளஸ் லெஸ் தென் 5x டிவைடட் பை 2. புரிஞ்சா? இப்போ இதை டிவைட் பண்ண என்ன வரும்? பீனோட இன்கம் லெஸ் தென், நான் இப்போ 5xனே மேக்ஸிமம் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்பேன். 13x டிவைட் பண்ண என்ன வரும்? 6.5x. The answer was less than 6.5x. The answer was quantity 1 greater than quantity 2. Okay. Okay. So question சீரியஸாக இருந்தாலும் லாஜிக் நிறைய யோசிக்கணும். ஓகே. ஸோ இந்த கொஷின் எதுக்காகனா, இந்த கொஷின் சிம்பிளாக இருந்தாலுமே நம்ம சம்டைம்ஸ் வந்து சில இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். இந்த கிவன் சீரியஸ் கீழே நோட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்ஸ் வச்சு மூவ் பண்ணுறது பெட்டர். இல்லைனா நீங்களாம் வந்து பேட்டர்ன் கண்டுபிடிக்க நினச்சிங்கன்னா 2 வேரியபிள் இருக்கப்போ ரொம்ப கஷ்டமாக தெரியும். இந்த கிவன் சீரியஸ் செகண்ட் டேர்ம் ஆஃப் த சீரியஸ் இஸ், செகண்ட் டேர்ம் ஆஃப் த சீரியஸ் என்ன? p ஸ்கொயர் இஸ் 195 லெஸ் தென் தி ஃபிஃப்த் டேர்ம் ஆஃப் தி சீரியஸ். கரெக்டா? ஓகே. q minus p square is equal to 95. Okay. The fifth term of the fourth term of the series is, fourth term of the series is 49 more than the third term of the series. அப்போ இதனோட வேல்யூ என்ன? இதை விட இது 49 அதிகம். ரைட்டா? ரைட். என்ன வரும்? 6p plus 20 is equal to 50. p-நோட வேல்யூ 5. p-நோட வேல்யூ 5னா q-நோட வேல்யூ 120. Okay. If a new series is formed whose first term is last term of the given series. Last term of the given series என்ன? 389. And it follows the same pattern as the given series. Same pattern follow பண்ணுது. Okay? Okay. Then find the fifth term of the new series. Okay, understand? Series என்ன? 16, 25, 50, 99, 120 னா 220, 389. ஓகே. ஸோ இது வந்து என்ன சீரியஸ் கிடையாது? மல்டிப்ளிகேஷன் சீரியஸ் கிடையாது. ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இதனோட 5வது டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான கேள்வி. ஓகே. ஓகே. எப்படி அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு டிஃப்ரென்ஸ் 9, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 25, இதுக்கு டிஃப்ரென்ஸ் இதுக்கு டிஃப்ரென்ஸ் 49, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 121. ஸோ என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது? ப்ரைம் நம்பர் ஸ்கொயர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகுது. ஓகே. ஸோ இங்கே வந்து 9 ஆட் பண்ணால் 398, 25 ஆட் பண்ணால் 423, 49 ஆட் பண்ணால் 472, 121 ஆட் பண்ணால் 583, இதை நான் 593, இதை நான் சொன்னேன். என்ன லாஜிக் இந்த இடத்துல ஒர்க் ஆகுதுன்னா, இங்கேருந்து டேரெக்டாக இங்கே எவ்வளோ ஆட் ஆகிருக்குன்னு செக் பண்ணி இதே டேர்ம் இங்கே ஆட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். பிகாஸ் த பேட்டர்ன் இஸ் சேம் அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் எ டிஃப்ரென்ஸ் கான்செப்ட் அண்ட் நாட் அன் எ மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட். ஸோ டிஃப்ரென்ஸ் கான்செப்டில் ஒரு விஷயம் ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? டேரெக்டாக என்டையர் டிஃப்ரென்ஸ் எடுத்து இப்போது 6th டேர்ம் கேட்குறான்னு வச்சுப்பேன். எவ்வளோ ஆட் ஆகிருக்கு? 373 ஆட் ஆயிருக்கா? அப்போ டேரெக்டாக இது கூட 373 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6th டேர்ம் கிடைக்கும். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் சீரியஸே கண்டுபிடிக்கிறதுக்கே அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இந்த மெத்தட் சொன்னேன்.
ஐ மீன் ஜம்பிங் டைரக்ட்டா டிஃபரன்ஸ் வந்து என்டையர் டிஃபரன்ஸ் எடுக்கிறப்போ, நீங்க அத ஸ்ப்ளிட் பண்ணவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத சொன்னேன். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயத்துல உங்களால வந்து ஆன்ஸர் வந்து தப்பா மார்க் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸாக்ட்டா டிஃபரன்ஸ் இங்க 104 இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், 104 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 593 தான் கிடைக்கும். சாரி 204ன்றப்போ 593 தான் கிடைக்கும். அப்படின்றது இந்த இடத்துல ஒரு கான்செப்ட். கான்செப்ட் இல்ல. இது சிம்பிளான பேட்டர்ன் தான். சம்டைம்ஸ் இத யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. கொஸ்டின் வாஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி டிட்டர்மைன்ட். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கீழ குடுத்துருக்காங்க. அதுல எதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது கேள்வி. The cost price of handbag is rupees H. Okay. And marked by rupees M percentage and sold after a discount of 20%. And the profit end is rupees A. Okay. The cost price of headset is rupees S. And it sold at a 20% discount. And the profit of rupees A plus 1200 is C end. Headset is marked up by M plus 30% more than the cost price. Cost prices of handbag and headset are equal. அப்புறம் எதுக்கு இந்த பாயிண்ட்? Okay. Which of the following statements can be determined? Okay, let us consider handbag. Handbag நம்ம கன்சிடர் பண்ணல. handbag அங்கேயே தான் இருக்கு. நம்ம வந்து கொஸ்டினை கன்சிடர் பண்றோம். ஓகே. காஸ்ட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். ரெண்டுத்தினுடைய காஸ்ட் பிரைஸ் எச்னு வச்சுக்கலாமா? ஏன்னா இதுவும் எச், இதுவும் எச். நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். எஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஏன் அப்படின்னா எஸ்ன்னு கண்டுபிடிச்சிருவீங்க ஆன்சரு. அவன் எச் தானே கேட்டிருக்கான். எப்படி எனக்கு எஸ்னோட ஆன்சர் வரும்? தப்பு அப்படின்னு போட்டுருவீங்க. புரியுதா? இன்கேஸ் ஆன்சர் வரலனா ஓகே. உண்மையிலே வந்துச்சுன்னா எஸ்க்கு ஆன்சர் வந்தும் நீங்க வந்து எச்னோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாதுன்னு போட்டீங்கன்னா அது தப்பாகும். இதெல்லாம் நடக்கும். ஓகேவா? ஓகே. மார்க்ட் பை M percentage. Okay, so this is marked price. Headset is marked up by M plus 30%. எப்படி வேணாலும் எழுதலாம். இங்க 100 plus M ன்னு எழுதினாலே ஓகே. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இப்படியே எழுதிக்கலாம். 100 plus M divided by 100, 130 plus M divided by 100. So this is marked price, right? Right. So என்ன பண்றோம்? டிஸ்கவுண்ட் வந்து 20% கொடுக்குறோம். So 20% டிஸ்கவுண்ட் என்ன வரும்? செல்லிங் பிரைஸ் H into 100 plus M divided by 100 into 4 by 5. This is selling price, right? Right. இதனோட செல்லிங் பிரைஸ் என்ன வரும்? H into 130 plus M divided by 100 sold at a discount of 20%. Okay, so this is selling price, right? Okay. இப்போ என்ன மூவ் பண்ணோம்? நமக்கு வந்து இதனோட ப்ராஃபிட் ஏ. ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இதுல டவுட் இருக்கா? இல்ல. ஆர்எஸ் செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட். எப்படி வச்சாலும் ஓகே தான். உங்க விருப்பம் தான். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். செல்லிங் பிரைஸ் H into 100 plus M divided by 100 into 4 by 5 is equal to H plus A. இதுல டவுட் இருக்கா? வாவ். ஓகே. ஸோ இதில் என்ன வரும்? H into 130 plus M divided by 100 into 4 by 5 is equal to H plus A plus 1200. Am I right? கரெக்டாக நான் எழுதுனது? ஓகே. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? அப்படியே பார்த்தாலே பச்சையாக தெரியுது கண் முன்னாடியே. அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இது மைனஸ் பண்ணால் இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும். அப்படி தெரியுதா? தெரியுது தானே? ஓகே. ஸோ மைனஸ் பண்ணி H காமனாக வெளில எடுங்க. 4 by 5 காமனாக வெளில எடுங்க. எடுத்துக்கலாம் தானே? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ H வெளில எடுங்க. 4 by 5 காமனாக வெளில எடுங்க. இப்போ 100 காமனாக வெளில எடுப்பீங்களா? கரெக்டாக தானே? கீழே இருக்க 100. இப்போ என்ன ஆகும்னா திஸ் ஒன் மைனஸ் திஸ் ஒன்ன்றப்போ அப்படியே M அப்படியே மொத்தமாக கேன்சல் ஆகிடும். அப்போ 30 மட்டும் ஆன்சர் இருக்கும். புரியுதா நான் சொல்ல வரது? 100 வெளில எடுத்துட்டேன். 4 by 5 வெளில எடுத்துட்டேன். அப்படி இங்கே எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 130 plus M minus 100 minus Mன்னு வரும். இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? 30 is equal to 1200. ஓகே. ஓகே. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 6. இதை கேன்சல் பண்ணால் 200. இதை கேன்சல் பண்ணால் 50. ஹெச்னோட வேல்யூ 5000. ஹெச்னோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சரியா? சரி. ஓகே. இப்போ கவனிங்க. நம்மள நிறைய பேர் யோசிச்சு ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறது எந்த இடத்துல அப்படின்னா, இங்க ஹெச்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியும். சரியா? இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எம்னு ஒரு வேரியபிள், ஏன்னு ஒரு வேரியபிள். சரியா? ஓகே. இங்கேயும் ஹெச்னு ஒரு வேரியபிள். இங்க ஹெச்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. இங்க ஹெச்னோட வேல்யூ தெரியும். இங்க ஏன்ற ஒரு வேரியபிள் இருக்கும். எம்ஏ, எம்ஏ. ஸோ எம்ஏன்றது 2 வேரியபிள் இருக்கு. 2 ஈக்குவேஷன் இருக்கு. வி கேன் சால்வ். நோ.
சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா, சப்ஸ்டியூட் பண்ணியே பார்ப்போமே. 5000 அப்படின்னா, இது 500 அப்போ இது 10. அப்போ 40 இன்டூ 100 + m இஸ் ஈக்குவல் டு 5000 + a. கரெக்டா? புரியுதா? சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ இது அப்படியே வருமா? ஸோ 40 இன்டூ 130 + m இஸ் ஈக்குவல் டு 6200 + a. ரைட்? ரைட். இப்போ என்ன பண்ண முடியும் உங்களால்? இந்த ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்பேன். ஓகே? ஓகே. மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எம்மும் கேன்சல் ஆயிரும், ஏவும் கேன்சல் ஆயிரும். புரியுது நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு? இல்லை நீங்கள் காமன் டேர்ம்ஸில் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணாலும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க நான் சொல்ல வரதை. 40m உள்ளே போகும், 40m உள்ளே போகும். நீங்கள் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணால் என்ன ஆகும்? அட் த சேம் டைம் ஏவும் கேன்சல் ஆகும். ஸோ யூ கேனாட் ஃபைண்ட் எம். நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4000 + 40m - a = 5000 5200 + 40m - a = 6200. How can you solve this? So you cannot find value of m. ஸோ உங்களால் எம்னோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண முடியாது. ஓகே? ஓகே. ஏன் புரியணும் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? எல்லா டேர்மே காமனாக இருக்குது, கேன்சல் ஆகுதுன்றத வச்சு தான் மைனஸ் பண்ணி ஒரு டேர்மே கண்டுபிடிச்சோம். சரியா? அப்போ அந்த ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 2 டேர்மை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஹேண்ட்செட் அண்ட் ஹேண்ட்பேக் அண்ட் ஹெட்செட். அப்படியே இவர் வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம் மாற்றிக்கிறேன். ஓகே, ஹேண்ட்பேக் அண்டு ஹெட்செட். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் ஒரு டேர்னிங்கான பாயிண்ட்டு. நம்ம ஆப்ஷன் வச்சு மூவ் பண்ண முடியாது ஒரு சில விஷயத்த அப்படின்னு நான் சொல்ல வரதே இதுதான். உங்களால் இந்த ஆன்சரையும் சூஸ் பண்ண முடியும், இந்த ஆன்சரையும் சூஸ் பண்ண முடியும். புரியுதா? ஓகே. ஏன்னா நன் ஆஃப் திஸ் வராது. ஒன்லி 2 கிடையாது, ஒன்லி 2 and 3 கிடையாது. பட் இங்கே தான் நம்ம வந்து ஸ்டக் ஆகும். ஏன்னா இப்படி ஒரு கொஸ்டின் ட்ராப்பே இந்த மாதிரி தான். சம்டைம்ஸ் வந்து மொத்தமாக ட்ராப்பு இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சும் ஒரு சில இடத்துல மாட்டோம். அது இந்த மாதிரி கொஸ்டின் தான். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஹேண்ட்பேக் அண்ட் ஹெட்செட். ஹேண்ட்பேக்கும் ஹெட்செட்டுக்கும் மார்க்டு ப்ரைஸ் டிஃபரன்ஸ் என்ன? அண்டர்ஸ்டாண்ட் தெளிவா. 5000 into 100 plus m divided by 100. Difference of 5000 into 130 plus m divided by 100. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்களா? எப்படி? நீங்க mக்கு என்ன வேல்யூ போட்டாலும் இந்த 5000 பேலன்ஸ் ஆயிரும். ஐ மீன் இப்போ எக்ஸாம்பிள் 10% போறீங்கன்னு வச்சுக்கோங்க, 100% தனியாக இருக்கட்டும். இந்த 10% கண்டுபிடிச்சிங்கன்னா 500 வருமா? இந்த 10% அகைன் 500 வருமா? இதனால் இதனுடைய டிஃப்ரென்ஸில் எதுவும் பாதிக்கப்படுமா? இந்த எம்னோட வேல்யூ இங்கே கிடையவே கிடையாது. எம்முக்கும் இந்த இடத்துல ரெண்டுமே எம் இருக்கிறதுனால எம்னுடைய பாதிப்பு இந்த டிஃப்ரென்ஸில் எந்த ஒரு ரீசனுக்காகவும் பாதிக்கப்படாது. அப்போ ஏதோ ஒரு ரீசனுக்காக பாதிக்கப்படும். இந்த 30% தான் இதுக்கான டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ ஆன்சர் வாஸ் 1500. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்சர் வாஸ் 1500. ஓகே ஓகே. ஸோ ஆன்சர் வாஸ் 1 and 3. கரெக்டு தானே? ஓகே ஓகே. ஸோ இந்த கேள்வி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சஞ்சு இன்வெஸ்டட் 2 different sums in schemes F and D in the ratio of x plus 2:x. தெளிவாக கவனிக்கணும். அவன் என்ன வேரியபிள்ஸை வச்சு ஆர்டரில் பேசுகிறான்றதை புரிஞ்சுக்கணும். நம்மளாம் என்ன பண்ணிக்க கூடாது, நம்மளாம் ஒரு ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கூடாது. இப்போ என்ன கொடுத்தா ஸ்டார்டிங்கில் எஃப் ஸ்கீம் டி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு தெளிவாக இருக்கணும். எஃப் ஸ்கீமில் டி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுற பிரின்சிபலுடைய ரேஷியோ வந்து எக்ஸ் ப்ளஸ் 2:x. இதில் டவுட் இருக்கா? இல்லை. the ratio of interest earned from scheme D to F ன்னு கொடுத்துருக்கான். இதுதான் நிறைய பேர் தப்பாக படிப்போம். டிக்கும் எஃப்க்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட்கான ரேஷியோ டி வந்து 36, எஃப் வந்து 67. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ. புரியுதா? ஏன்னா நம்ம இந்த ஒரு சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்குமே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஐ மீன் நம்ம தப்பாக போடுறோம் அப்படின்றத மட்டும் தான் நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து இதுவா? ஸ்கீம் எஃப் வந்து 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ 2 இயர்ஸ்னால் என்ன வரும்? 44%. பிரின்சிபலுடைய 44% வந்து இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ 12% வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம் டி. அப்போ 24%. இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் ப்ளஸ் 2ன்றது பிரின்சிபல், இதனுடைய 44% டிவைடட் பை 100 டிவைடட் பை எக்ஸ்ன்ற பிரின்சிபல் டிவைடட் பை 24% இஸ் ஈக்குவல் டு 77/636. இதில் டவுட் இருக்கா?
4 11s are 4 6 are 11 7s are 6 6 are. So cross multiply பண்ணா 6 6 plus 12 is equal to 7x. x நோட வேல்யூ 12. முடிஞ்சா? ஆக்சுவலா சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த இடத்துல வேரியபிள்ஸ்லாம் ஏதோ நிறைய குடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தாட்க்கு வருவோம். ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்ல நிறைய பேர் பண்ணுவோம். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. ஓகே ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் எ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் வாஸ் நாட் எ ட்ரூ. ஸோ இதை நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து தப்பாக படிப்போம். எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இஃப் y is the sum of the digits of the third smallest 2-digit composite number. Smallest 2-digit composite numberல தேர்ட் நம்பர் என்ன அப்படின்றது கேள்வி. நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய டைம் 10ன்றது ஒரு 2-digit நம்பர்னே மறந்துடுவோம். ஸோ திஸ் இஸ் மிஸ்டேக் ஹியர். ஸோ இதை தான் இந்த இடத்துல காமனாக நம்ம பண்ணுவோம். 10 வந்து ஒரு 2-digit நம்பர் அண்ட் ஆல்சோ 10 இஸ் ஏ காம்போசிட் நம்பர். ஸோ 10ல் ஸ்டார்ட் பண்ணி 11 வராது, 12 வரும், 13 வராது, 14 வரும். ஸோ தேர்ட் ஸ்மாலஸ்ட் 2-digit காம்போசிட் நம்பர் வாஸ் 14. அண்ட் அவங்க என்ன சொல்லலைன்னா ஒய்னோட வேல்யூ 14ன்னு சொல்ல, ஒய் இஸ் தி சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் ஆஃப் தி தேர்ட் ஸ்மாலஸ்ட் 2-digit காம்போசிட் நம்பர். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒய்னோட வேல்யூ 5ன்றது புரிஞ்சுக்கணும். இதே டவுட் இருக்கா? ஏன்னா கொஸ்டின் வந்து அதுக்கப்புறம் கேட்க போகிறது எக்ஸ் ஒய்யை வச்சு தான் கேட்க போகிறாங்க. நம்ம இதுக்கப்புறம் என்ன தேவையில்ல, இதெல்லாம் தேவையில்லை. ஓகே. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ரைம் நம்பர். எக்ஸ் ஸ்கொயர் என்ன 144, ஒய் ஸ்கொயர் என்ன 25 இஸ் ஈக்குவல் டு 169 இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ரைம் நம்பர். ஏன் அவன் எது நாட் ஏ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்கப்ப நீங்களாம் என்ன பண்ணிடணும், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அது தப்புன்னு போட்டுரும். நம்ம சூஸ் பண்ண போகிறது என்னது, ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான். புரியுதா? அப்படி இருக்கப்ப நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சம்மந்தம் இல்லாமல் அதை டிக்கு போட்டு ஏமாந்துடக்கூடாது. தப்பாக கூட ஆன்சர் மார்க் பண்ணுவீங்க. ஸோ என்ன பண்ணிடணும், எனக்கு ஆன்சரை பொறுத்த வரைக்கும் இது தப்பு. ஓகே ஓகே. எக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை ஒய். எப்படி டிவைட் ஆகும், இது கரெக்ட். ஏன்னா அவன் தப்பு தானே கேட்டிருக்கான், அப்போ இது கரெக்ட். எக்ஸ் ஒய் ப்ளஸ் 3, எக்ஸ் ஒய் ப்ளஸ் 3 என்ன 60 + 3 63 இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 7. ஆமாம் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. பட் அவன் கேட்ட கொஷின் வச்சு இது தப்பு. ஒன்லி 2. புரியுதா? இந்த ஆப்ஷன் வந்து இதுதான் ட்ராப். ஓகேவா? ஓகே. ஸோ ஆன்சர் வாஸ் ஒன்லி 2 இஸ் நாட் கரெக்ட். புரிஞ்சா? அப்படி ஆன்சர் சொன்னானே. ஓகே. ஸோ இது வந்து ஒரு டேட்டா எஃபிஷியன்சி பேஸ் பண்ண கொஸ்டின், ஒரு மென்சுரேஷன் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். சம்டைம்ஸ் 2D கேட்பாங்க, சம்டைம்ஸ் வந்து 3D கேட்பாங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க என்ன வேணும், லென்த் வேணும், பிரெத் வேணும். அகைன் சொல்கிறேன், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னா எக்ஸ் இன் டேர்ம்ஸில் ஒய் இன் டேர்ம்ஸில் வேரியபிளில் ஆன்சரை சொல்லி முடிச்சிங்கன்னா தட் இஸ் நாட் ஆன்சர். ஸோ நம்பரில் சொல்லணும். ஏன்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் இன்னொரு ஆன்சர் கிடைக்கும் தானே. அப்போ நீங்கள் எப்படி ஒரு எக்ஸ் இன் டேர்ம்ஸில் ஒரு கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டு இதுதான் ஆன்சர்னு சொல்ல முடியும், நம்பரில் சொல்லணும். ஓகே ஓகே. அதே ஒரு பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா, ஒரு ரேஷியோ கேட்டாங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கூட கிடைக்கணுன்றது அவசியம் இல்லை. கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறது தான் இந்த இடத்துல ஸ்மார்ட் ஆக்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே ஒரு ஏரியான்னு கேட்டிருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஈக்குவல் டு 0, சாரி 0ன்ற மாதிரி நம்பர் மீட்டர் ஸ்கொயர் இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக வரணும். புரிஞ்சா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், length of the rectangle is equal to height of the triangle whose base na b is equal to y plus 12 meter. Okay, okay. Area of the triangle of b into h is equal to 432. கரெக்டா? கரெக்ட். இப்போ எனக்கு என்ன தெரியும்னா b நோட வேல்யூ தெரியும். ஸோ அப்போ h is equal to 864 divided by y plus 12. இதில் எதுவும் டவுட் இருக்கா? h is equal to 864 plus y divided by y plus 12. இது என்னது? length of the rectangle. இதை வச்சு ஆன்சர் சொல்ல முடியுமா? முடியாது. ஓகே ஓகே. ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆக்சுவலி ட்ராப். ஈஸியாக நம்மளை வந்து ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து மார்க் பண்ண வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் x by 8 plus 42 மீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன?
2 times of length plus breadth is equal to x by 8 plus 42. இதெல்லாம் டவுட் இருக்கா? இல்ல தானே? So length plus breadth is equal to x by 16 plus 21. Okay? Okay. The area of the square is x plus 12 meter square. நல்லா கவனிக்கணும். A square is equal to x plus 12. A is equal to square root of x plus 12. Okay. Okay. Whose side? எதனோட side? A square நோட side is equal to breadth of the rectangle. Okay. கரெக்டா தானே? இப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? L is equal to x by 16 plus 21 minus square root of x plus 12. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எப்படி ஆன்சர் கிடைக்கும்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா அகைன் நீங்க என்ன நிற்கும்? x இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 12 நிற்கும். நீங்க இந்த இடத்துல என்ன மாதிரிலாம் கிராஸ் யோசனை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க கவனிச்சிங்கன்னா, எக்ஸ்னோட வேல்யூ இது ஆட் பண்ணால் நமக்கு இது வரும். ஐ மீன் இந்த இடத்துல ஃப்ராக்ஷன் வராது. அவங்க என்ன க்ளூக்கெலாம் கொடுக்கல. அது ஒரு இன்டீஜராக இருக்கணும், அது வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது, எதையுமே அவங்க மென்ஷன் பண்ணல. நீங்களாம் என்ன பண்ணக்கூடாது? நெக்ஸ்ட் ஸ்டெப் அசம்ஷன் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணக்கூடாது. அது தப்பு. ஓகே. ஸோ திஸ் இஸ் திஸ், அவ்வளோதான். எல்னோட வேல்யூ இது, ஏனோட வேல்யூ சாரி பிரெத்னோட வேல்யூ இது. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ரெக்டாங்கிளோட ஏரியா கிடைக்கும். பட் யூ கேனாட் ஃபைண்ட் திஸ். ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து வேரியபிள்ஸ் தான் நிற்கும். ஓகே, லெட் அஸ் கம்பைன் 1 and 2. ஸோ 1 தனியாக தப்பு, 2 தனியாக தப்பு. அப்போ 1 + 2 கம்பைன் பண்ணால் இங்கே ஆன்சர் y இன் டேர்ம்ஸில் இருக்குது, இங்கே ஆன்சர் x இன் டேர்ம்ஸில் இருக்குது. யூ கேனாட் ஃபைண்ட் ஆன்சர். ஸோ நெய்தர் 1 nor 2 டுகெதர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கேள்வி. புரிஞ்சதா? இதெல்லாம் எழுதுமே கூட ஆன்சர் சொல்லலாம். சம்டைம்ஸ் எழுதணும்னா நமக்கு மேபி ஆன்சர் வரது கூட கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எழுதுறது வந்து பெட்டர். ஓகே. In a 50 ml of mixture of alcohol and water, சரியா, the ratio of water to alcohol is 1:4. 50 ml mixture, water 10, alcohol 40. So ratio was 1:4. Okay. Okay. 2/5 of the mixture is replaced with 3z ml of water. சில பேர் எடுத்ததையே அப்படி திரும்ப வைப்பாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டான், எடுத்தது 250, 2/5. பட் நான் ரிட்டர்ன் வச்சது 3z ml ஆஃப் வாட்டர். நல்லா கவனிக்கணும். 2/5 இல்லை பர்சன்டேஜ் அப்படி ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா டோட்டலில் வெளில போகிறது தாண்டி இண்டிவிஜுவல் குவான்டிட்டிலையும் அதே ஃப்ராக்ஷன் அல்லது அதே பர்சன்டேஜில் தான் வெளில போகும். என்ன சொல்ல வரேன்? இதுலேயும் 2/5 தான் போகும். ஸோ ரிமைனிங் வந்து 6 தான் இருக்கும். இதுலேயும் 2/5 தான் வெளில போகும். ஸோ அகைன் என்னவா தான் இருக்கும்? 2 part வந்து 16, அப்போ 24 தான் இருக்கும். இப்போ கவனிங்க, ரிமைனிங் 30 இருக்கா? 2/5 வெளில போச்சு, 20 liters வெளில போயிருக்குமா? அப்போ தான் 30 liters மிச்சம் இருக்கு. அவ்வளோதான். சாரி, 30 ml ரிமைனிங் இருக்கு. புரியுதா நான் சொல்ல வரது? ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் அதே ஃப்ராக்ஷனை தான் வெளில எடுக்கணும் அப்படின்றதான் இந்த இடத்துல ரூல். ஓகே. ஸோ இப்போ எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? ரீப்ளேஸ் வித் 3z ml ஆஃப் வாட்டர்னா 6 + 3z divided by 24 is equal to the ratio of alcohol and water becomes R/W. ஓகே, கவனிக்கணும். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட வந்து பேஷன்ஸை செக் பண்ணுறது, நம்மளோட கான்சன்ட்ரேஷனை செக் பண்ணுறது. பேசிட்டு இருந்தது ஆல்கஹால் வாட்டர் ஆல்கஹால். ஆனால் இங்கே கொடுத்துருக்க ரேஷியோ ஆல்கஹால் அண்ட் வாட்டர். அப்போ என்ன வரும்? W/Rன்னு வரும். ஸோ இந்த ரேஷியோவில் இருக்குது. ஓகே, என்ன யோசிக்கக்கூடாதுன்னா ZWR 3 வேரியபிள் இருக்குது, இதை எப்படி நான் சால்வ் பண்ணுறது? அப்போ 3 ஈக்குவேஷன் வேணும். ஸோ வெயிட் அண்ட் சி. தென் 2y ml ஆஃப் ஆல்கஹால் இஸ் ஆடட். அதுக்கப்புறம் ஸோ 6 + 3zன்றது வாட்டர், 24 + 2yன்றது ஆல்கஹால். Then the ratio of alcohol and water becomes okay W/R. So விருப்படைய W/R. R/W W/Rன்னு மாறிச்சு. அப்போ என்ன வரும்? வாட்டருக்கு வந்து R, ஆல்கஹாலுக்கு வந்து W. ஸோ இது வந்து வாட்டர், ஸோ இது வந்து ஆல்கஹால். புரியுதா? ஸோ அப்படி இனிஷியலாக ஒரு குவான்டிட்டி இருக்கப்போ எனக்கு W/Rன்னு ரேஷியோ இருந்துச்சு. இப்போ என்னாச்சு? எனக்கு R/Wன்றது வாட்டர் வந்து மாறிடுச்சு. ஓகே. Find the difference between the values of y and z. Y-க்கும் z-க்கும் வேல்யூ என்னன்றது கண்டுபிடிக்கணும். The initial ratio of alcohol and water in the mixture is W/R. So this is the turning point. Initial ratio of alcohol and water. அப்போ W/R நோட ரேஷியோ 4:1. கரெக்டா? ஓகே. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஒரு பார்ட் தான் 24னா 4 part வந்து 96. Z நோட வேல்யூ 30.
ஜெட்னோட வேல்யூ 30னா இங்கே 96ஆ 96 தான் 1 பார்ட், டபிள்யூன்றது 4 பார்ட். அப்போ என்ன வரும் 360 384. அப்போ 2y இஸ் ஈக்குவல் டு 360யா? புரியுதா? இந்த பார்ட் வந்து எனக்கு 384க்கு ஈக்குவல். நான் இந்த 24 இந்த பக்கம் தள்ளிட்டேன். ஒய்னோட வேல்யூ 180யா? கொஸ்டின் வாஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் y அண்ட் z. புரிஞ்சா? ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபைனல் கேள்வி. ஸோ திஸ் ஹேவ் சம் லாஜிக். ஸோ ப்ராஃபிட் லாஸில் இதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ அது என்ன லாஜிக் அப்படின்றத ஐ மீன் இன்கேஸ் இதை ஒரு கேஸ்லெட்டில் கேட்டாலோ இல்லை ஒரு நார்மலான ஒரு அப்ளிகேஷனில் கேட்டாலோ ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி யோசிக்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். புரிஞ்சதா? ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷாப் கீப்பர் பைஸ் 3 ஆர்டிகல்ஸ். நல்லா கவனிக்கணும். இங்கே ஒரு நான் ஐ மீன் இது வந்து ஒரு ரூல் அப்படின்றத தாண்டி ஸோ இது வந்து ஒரு இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு வச்சுப்பேன். ஷாப் கீப்பர் பைஸ் 3 ஆர்டிகல்ஸ் ஏபிசி whose cost prices are in decreasing arithmetic progression AP. Arithmetic progression இருக்கு. Decreasing arithmetic progression. Am I right? Decreasingனா இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் அதிகமாக இருக்கும். புரியுதா நான் பேசுகிற பாயிண்ட்டு? அதோட அடுத்து கம்மி, அதோட அடுத்து கம்மி, அப்படி ஐ மீன் சேம் டிஃபரன்ஸில் குறைஞ்சிட்டே போகும். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட மெயினான பாயிண்ட் என்ன? த காமன் டிஃபரன்ஸ் பிட்வீன் த எனி 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் இஸ் சேம் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஓகே. He marks up all the 3 articles by same percentage over the cost price. Markup percentage வந்து எல்லாமே சேம். ரைட்டா? ரைட். And sells them after giving a certain discount. The discount percentage is X percentage is a positive integer that satisfies a quadratic equation. So என்ன ஆகுது? அது வந்து டிஸ்கவுண்ட் வந்து X percentage கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஆக்சுவலாக கவனிங்க. அண்ட் செல்ஸ் தெம் ஆஃப்டர் கிவிங் ஏ சர்டைன் டிஸ்கவுண்ட். த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எக்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே சேம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். புரியுதா? ஸோ மார்க்கப் பர்சன்டேஜ் சேம், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் சேம். ஐ எம் கமிங் டு த கன்க்ளூஷன். ஸோ நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு கவனிச்சுக்கோங்க. இஃப் ஃபார் எனி டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸ் when the அதாவது தமிழ்லே 3 டிஃப்ரெண்ட் ஆர்டிக்கல் இருக்குது. அது என்ன ப்ரைஸாக வேணாலும் இருக்கட்டும், அதனுடைய மார்க்கப் பர்சன்டேஜ் எல்லாத்துக்குமே சேமாக இருந்து அதனுடைய டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் எல்லாத்துக்குமே சேமாக இருந்துச்சுன்னா அதனுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜும் எல்லாத்துக்குமே சேமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஏ ஐடென்டிட்டி. ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் செக் பண்ணுவோமா? லேட் அஸ் கன்சிடர் த ஆர்டிகல் ஏ இஸ் 100 ரூபா, இது 200 ரூபா, இது 400 ரூபா. சைடில் நீங்கள் நம்பர் ரவுண்டாக தான் வைக்கிற ஏமாத்திர அப்படின்னா ஸோ 350 ரூபா வச்சுப்பேன். ஓகே. ஸோ இது என்ன பண்ணலாம்? 50% மார்க்கப் பண்ணலாமா? இப்போ 150யா? எல்லாத்துக்குமே 50% மார்க்கப். 50%னா இது 125, ஸோ 525. ஓகே ஓகே. ஸோ இது காஸ்ட் ப்ரைஸ், இது மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ டிஸ்கவுண்ட் கொடுப்போமா? டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுப்போம்? 20% கொடுப்போம். எல்லாத்துக்குமே 20% டிஸ்கவுண்ட். ஆக்சுவலாக நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். யூ கேன் ட்ரஸ்ட். ஸோ இது 120யா? 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 240யா? 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 105 போமா? ஸோ 520. கரெக்டா? கரெக்டு தானே? ஸோ சாரி 20% டிஸ்கவுண்ட்னா 105னா ஸோ 420. ஓகே ஓகே. ஸோ லெட்ஸ் செக். என்ன செக் பண்ணலாம்? என்னோட ப்ராஃபிட் என்ன? 20%. என்னோட ப்ராஃபிட் என்ன? 20%. இதனோட ப்ராஃபிட் என்ன? 20%. ஆக்சுவலாக இங்கே இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன ட்விஸ்ட்னா டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? ஓகே, இந்தியெலாம் பேசக்கூடாது. 300, 350, 650. டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 360, 780. புரிஞ்சா? டோட்டல் ப்ராஃபிட் ஆல்சோ ஷுட் பி இன் சேம் பர்சன்டேஜ் அப்படின்றத தெரியலனா கண்டிப்பாக இப்போ தெரிஞ்சுக்கங்க. ஓகே, நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சிருக்கும். when 3 different articles having 3 different cost price அதெல்லாம் மேட்டர் இல்லை. when they are doing same markup and same discount percentage, then the profit percentage of individual articles also same and the overall profit percentage also same as the individual profit percentage. புரிஞ்சதா? இங்கே இண்டிவிஜுவலாக என்ன ப்ராஃபிட் வருதோ அதுதான் ஓவராலாகவும் வரும். புரிஞ்சதா? ரைட். ஸோ எதுக்கு இவ்வளோ நேரம் கதைனா இந்த கதை தான் இங்கே ஒர்க் ஆக போகுது, அதனால தான் நம்ம பேசுகிறோம். ஓகே சரி ரைட்டு, இதெல்லாம் இருக்கட்டும்.
ஓகே. காஸ்ட் பிரைஸ். Average cost price of the 3 articles is 2,400 means you can blindly go the cost price of B is 2,400. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Let us consider A, B, Cன்னு இருக்குன்னு வச்சுப்பேன். இதனோடது வந்து 20, இதனோடது 10, இதனோட 5. சாரி, இதனோடது 15, இதனோடது 5. சரியா? ஓகே. நான் இஷ்டத்துக்கு போடு. 10. காமன் டிஃபரன்ஸ் வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கா? இப்போ இதனோட ஆவரேஜ் என்ன? 45/3 15. ஏன் எப்பவுமே காமன் ஆவரேஜ் எடுக்கிறப்போ ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல வந்தா சென்டர் நம்பர் நம்ம ஈஸியா சொல்லுவோம். இப்போ லைக் இந்த கன்சிக்யூட்டிவ் ஆவரேஜ் நம்பர்ஸோட ஆட் நம்பரோட ஆவரேஜ் வந்து 37னா இதான் 37னே சொல்லுவோம். கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? ஆனா ஏன் இங்கேயும் சொல்றேன்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆல்சோ ஒர்க்ஸ் பண்ணி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கான்செப்ட். ஸோ அதனால தான் என்ன பண்றோம், நம்ம கண்ணை மூடிட்டு ஆவரேஜ்னு சொன்ன உடனே சென்டர்ல இருக்க நம்பரை தூக்கி போடுறோம். ஓகே. ஸோ அப்போ ஆவரேஜ் என்ன வரும், சென்ட்ரல் இருக்க நம்பர் 2400 தான் இருக்கும். ஓகே. இப்போ வாங்க காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஏ என்னப்பா? 2400 பிளஸ் ஏ. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் சி என்னப்பா? 2400 மைனஸ் ஏ. இதுல டவுட் இருக்கா? டிஃபரன்ஸ் சேமா தானே இருக்கும். ஓகே. The marked price of article B is 3000. Total cost price 7200. Okay. The marked price of article B is 3000. After selling all the 3 articles, the shopkeeper makes a total profit of 360. நான் இவ்வளோ நேரம் பேசின ஒரு பாயிண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கணும். எல்லாமே சேம் பர்சன்டேஜ் மார்க்அப், சேம் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட். The individual profit percentage is directly equal to the overall profit percentage. அப்படின்றத ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தேன். The overall profit is 360 and it is 5% and it means directly all are selling in 5% profit. புரிஞ்சதா? ஆக்சுவலா தெரியலனா தெரிஞ்சுங்க. ஆக்சுவலா இது புதுசா இருந்தாலுமே தெரியலனா கண்டிப்பா தெரிஞ்சுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ இங்க டைரக்டா பாயிண்ட்டுக்கு வாங்க. காஸ்ட் பிரைஸ் 2400. ப்ராஃபிட் 5%னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 3120. தலைவா 360 டோட்டல் ப்ராஃபிட். அதுல 120 இங்க போயிடுச்சு. அப்போ இது ரெண்டுத்தினுடைய டோட்டல் ப்ராஃபிட் என்ன? 240. கரெக்டா? The profit earned on article A is 150 more than the profit earned on article C. 150 என்ன வரும்? 195 55 வருமா? 45 வரும். புரியுதா? அதாவது டோட்டல் காஸ்ட் பிரைஸ்ல டோட்டல் ப்ராஃபிட் 5%. ஸோ அதனால எல்லா ப்ராசஸுமே சேம் பர்சன்டேஜ் மார்க்அப், சேம் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் நடக்கிறதுனால இண்டிவிஜுவல் ப்ராஃபிட் ஒரு பார்ட்டிகளுக்கும் இருக்க பர்சன்டேஜும் ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் சேம் இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஓகே. ஓகே. அப்போ இதனுடைய 5% ப்ராஃபிட் வந்து 120 போயிடுச்சுன்னா எனக்கு டோட்டல் ப்ராஃபிட் 360. இந்த ரெண்டுத்தினுடைய டோட்டல் ப்ராஃபிட் தான் எனக்கு 240. இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து 150 வர மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த கான்செப்ட் செட் ஆகும். ஸோ இதனோட ப்ராஃபிட் வந்து 195 அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ 195ன்றது 5% அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 3900 இருக்கும். ஸோ 3900னா கேள்வி என்னன்னா, வாட் இஸ் தி சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் ஆஃப் தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் தி ஆர்டிகல் ஏ? செல்லிங் பிரைஸ் என்ன? 4095. Okay, so the answer was 18. So thank you.